கல்யாணம் ஆனாக்க குழந்தை பெற்றாக்க வந்து நம்மளுக்கு வெயிட் ஏறும்னு. ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அது ஹார்மோன் இம்பாலிசம்னால வருதுன்னு. எனக்கு வந்து அப்போ தான் அதுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஹைப்போதைராய்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. மெடிசன்ஸ்லாம் சாப்பிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணுங்கும் போது, ஏன்னா வீட்டு வேலையே நம்மளால செய்ய முடியல. அப்போ எப்படி எக்ஸசைஸும் சேர்ந்து காலம்பர போகணுங்கும் போது அந்த கஷ்டங்கள்லாம் இருந்தது. ஏன்னா சமைக்கவும் செய்யணும், குழந்தைகளும் பார்க்கணும், ஆஃபீஸும் போகணும். வாக்கிங் மட்டுமே உனக்கு வந்து பத்தாது. இட்ஸ் அ வெரி கார்டியோ ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்கு பதிலாக நீ வந்து யோகா பண்ணேன்னா உனக்கு இப்போ வெயிட் ரிடக்ஷன் தான் கொஞ்சம் ஆகியிருக்கு. மற்றபடி உன்னோட ஹார்மோன் இம்பேலன்ஸும் நல்லா பண்ணுறதுக்கு நீ வந்து யோகா படித்தானா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் சுந்தராம்பாள். எனக்கு 57 வயதாகிறது. எனக்கு ஹைப்போதைராய்டிசம்னு வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா என்னோடய வெயிட் வந்து நல்லா அதிகரித்து போயிடுச்சு. எப்போ அதிகரிச்சாதுன்னா, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தை பிறந்த அப்புறமா என்னோடய வெயிட் ஜாஸ்தியாச்சு. ஸோ எல்லாருமே அதை வந்து இயற்கை தான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா கல்யாணம் ஆனாக்க குழந்தை பெற்றாக்க வந்து நம்மளுக்கு வெயிட் ஏறும்னு. ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அது ஹார்மோன் இம்பாலிசம்னால வருதுன்னு. எனக்கு வந்து அப்போ தான் அதுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஹைப்போதைராய்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால தான் எனக்கு வந்து வெயிட் ஜாஸ்தியாச்சு. அப்போ எனக்கு வயசு 27. கொஞ்சம் நான் வருத்தப்பட்டேன். ஆனால் எங்கள் அம்மாலாம் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் வந்து இயற்கை தானே, எல்லாருக்குமே வெயிட் கெயின்ங்கிறது வந்து அதனால என்ன பண்ண முடியும், இதோடு தான் நம்ம வந்து வாழ்ந்தானுங்கிற மாதிரி எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் தான் இல்லை, இதுக்கு வந்து நம்ம தீர்வு காணணும், உன் டயட்டு, உன்னோட பிளட் டெஸ்ட்டு, உன் மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும். ஹைப்போதைராய்டுக்கு வந்து என்ன பண்ணலாம், உங்கள் வெயிட் கெயினுக்கு எப்படி வந்து வெயிட் லூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் டாக்டர்கிட்ட அழைச்சின்னு போயிட்டு எனக்கு மெடிசன்ஸ்லாம் வாங்கி கொடுத்து, அந்த டாக்டர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து எக்ஸசைஸு அதெல்லாம் பண்ண சொன்னாங்க. அப்போ என் ஹஸ்பண்ட் ஏற்கனவே அவர் வந்து யோகாலாம் பண்ணுவார். ஸோ அவர் வந்து யோகாவும் நீ பண்ணலாமே, நான் படிச்சிருக்கேன், கொஞ்சம் யோகா பண்ணாக்க அதில் வந்து இந்த விசுத்தி சக்கரான்னு சொல்லுவாங்க இங்கே. ஏன்னா இங்கே தான் நம்மளுக்கு தைராய்டோட ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து அந்த ஆசனானால உங்களுக்கு பண்ணாக்க கொஞ்சம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் கம்மியாகும்னு அவர் வந்து எனக்கு ஒரு ஸ்மால் ஹிண்ட் ஒன்று கொடுத்தார். அதை வச்சு தான் நான் போய் யோகா போய் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து தூக்கத்தில் திடீர்னு எழுந்துப்பேன். ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவாங்க. தூக்கத்துலேருந்து எழுந்து உடனே பார்த்தா உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து விட்டா மாதிரி ஆகிடும். ரொம்ப பயங்கரமாக சோர்வாக இருக்கும். தூங்கி எழுந்தப்புறமா உங்களுக்கு வந்து வேலை செய்யணும், வீட்டில் போய் ஏதாவது ஒன்று பால் காய்ச்சி ஒரு காஃபி போட்டு குடிக்கிறது கூட ஒரு தெம்பே இல்லாத மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் போனாலும் ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப சோர்வாக இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும்போது மெடிசன்ஸ்லாம் சாப்பிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணுங்கும் போது, ஏன்னா வீட்டு வேலையே நம்மளால செய்ய முடியல. அப்போ எப்படி எக்ஸசைஸும் சேர்ந்து காலம்பர போகணுங்கும் போது அந்த கஷ்டங்கள்லாம் இருந்தது. ஏன்னா சமைக்கவும் செய்யணும், குழந்தைகளும் பார்க்கணும், ஆஃபீஸும் போகணும். அதுலேயே பாதி வந்து ட்ரெயின் அவுட் ஆகிடும். உடம்புல உபாதையும் இருக்குது. அந்த உபாதையை வச்சுட்டே திருப்பியும் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணுங்கும் போது அதெல்லாம் கையை காலை ஆட்டும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்னும் டயர்டாக இனிஷியலாக நான் வந்து ஆரம்ப காலத்தில் நான் வந்து கஷ்டப்பட்டேன். இந்த கஷ்டத்துக்கும் மீறி வந்தது வந்து ஷுவரா இதோட ஃபுல் கிரெடிட் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர் ஆரங்காலத்துலேயே அவர் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு சொல்லலாம். அவர் காலம்பர 5 மணிக்கு மேலே பெட்டில் இருக்கவே மாட்டார். ஸோ எப்போவுமே அவர் வந்து ஏதாவது ஒரு கிரிக்கெட்டோ இல்லைனா சம் ரன்னிங் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று அவரை வந்து பண்ண போயிடுவார். அப்போது எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் இவர் வந்து காலம்பரை இல்லாத போது நம்ம இவ்வளோ வேலை பண்ணுறோம், காலம்பரை அவர் ஓடி போய்டுறாரு, நம்ம எல்லா வேலையும் பார்க்குறோமே, அம்மா மண்ணு ஷூவோட வீட்டுக்குள்ளே வருவார், ஐயோ வீடு வந்து அழுக்காருதே, நம்ம அந்த மாதிரிலாம் தான் நம்ம ஃபீல் பண்ணுவோமே தவிர அவர் எதுக்காக போகிறாரு, என்னதுக்காக பண்ணுறாங்கிறது எனக்கு அப்போ வந்து புரியல. ஸோ அது வந்து அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவைங்கிறது வந்து அவர் அதுக்கப்புறமா
அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து அதை வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ வந்து வீட்டு வேலையை கூட நீ செய்ய வேண்டாம், ஆனால் நீ காலம்பரை ஒரு 45 நிமிஷம் வாக்கிங்கோ ஒரு ரன்னிங்கோ இல்லைன்னா யோகாவோ நீ போயிட்டு வரணும். அதுக்கு நம்ம யாராவது ஆள் வச்சுக்கலாம், இல்லைன்னா நான் கூட உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் உன்னோட ஹெல்த்தை நீ வந்து கவனிக்கணும். அதுக்கு நீ உன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் த மஸ்ட், மெடிசனோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் த மஸ்ட்ன்னு சொல்லிட்டு அவர் தான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாரு. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, கொஞ்சம் சண்டைலாம் போட்டேன். அதுக்கு அப்புறமா தான் அது வந்து கொஞ்சம் சரியாகி, அதுவும் அது கொஞ்சம் வாக்கிங் எல்லாம் கொஞ்சம் போயிட்டு, அதுவும் அந்த பிளவுஸ் எல்லாம் போட்டுக்கச்சே இந்த விரல்லாம் 2 அப்படி உள்ள போகும்போது அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஓஹோ, நம்ம பிளவுஸ் வந்து லூஸ் ஆயிடுது, நம்ம வெயிட் வந்து ரெடியூஸ் ஆயிடுது. அதுவும் நம்ம 2 பேர் பார்க்கும்போது நீ கொஞ்சம் விளைச்சிருக்கே என்ன சொல்லும்போது அந்த ஒரு சந்தோஷம். ஸோ அதில் தான் ஓகே நம்ம திருப்பியும் போனோம், நம்ம பண்ணுறது நம்மளுக்கு அது ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து அப்போதான் நான் உணர்ந்து அதை நான் கண்டினியூஸாக அதை செய்ய ஆரம்பித்தேன். அப்போது வந்து எனக்கு இந்த வெயிட்டு கம்மியானவுடனே ஒரு சந்தோஷம் வந்து டெய்லி வாக்கிங் போகணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தான் அவர் வந்து சொன்னார், வாக்கிங் மட்டுமே உனக்கு வந்து பத்தாது, இட்ஸ் அ வெரி கார்டியோ ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்கு பதிலாக நீ வந்து யோகா பண்ணேன்னா உனக்கு இப்போ வெயிட் ரிடக்ஷன் தான் கொஞ்சம் ஆகியிருக்கு, மற்றபடி உன்னோட ஹார்மோன் இம்பேலன்ஸும் நல்லா பண்ணுறதுக்கு நீ வந்து யோகா படித்தானா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கீதா பவன் இருந்தது. ஸோ கீதா பவனில் தான் நானும் என் பையனுமா போய் கிளாஸஸ் போய் ஜாயின் பண்ணோம். அந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் மன ரீதியாக உடல் ரீதியாக எல்லாமே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸு, அந்த ஆசனா குனிஞ்சு நிமிர்ந்து நம்ம பண்ணும்போது, ப்ளஸ் கொஞ்சம் வாக்கிங்கும் 2 நாள் வாரத்தில் 2 நாள் போவேன். இதெல்லாம் பண்ண 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 என்னோட மெடிகேஷனும் கொஞ்சம் கம்மியாச்சு. அது தவிர என்னோட பாடி இன்டர்னலாக அந்த நல்ல தூக்கம், இன்னும் ஒன்று உற்சாகமாக இருக்கிற அந்த ஒரு சேஞ்சஸ் எல்லாம் என் பாடியில் வந்து தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அப்போ தான் நான் வந்து தெரிஞ்சது எனக்கு வந்து யோகா தான் என்னோட பாடிக்கு வந்து சூட்டபிளாக இருக்குன்னு. ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டுன்னு 2 விதம் இருக்குது. ஹைப்போ தைராய்டுங்கிறது வந்து நம்மளுக்கு வெயிட் வந்து கூடும், ஹைப்பர் தைராய்டுங்கிறது வந்து நம்மளுக்கு வெயிட் வந்து கம்மியாகும். ஹைப்போ தைராய்டு ஏன் வெயிட் கூடுறதுனாக்கா நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாக சுரக்கிறது. ஹைப்பர் தைராய்டுனாக்கா ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாக சுரக்கிறது. எனக்கு வந்து இது வந்து ஹைப்போ தைராய்டு. அந்த கண்டுபிடிச்சது வந்து என்ன டெஸ்ட், பிளட் டெஸ்ட்னா இந்த T3, T4, TSHன்னு சொல்லுவாங்க. TSH வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹார்மோன் எப்படி உங்கள் தைராய்டு ஸ்டிமுலேட் பண்ணுறது, ஜாஸ்தி ஆக்கிறதா கம்மி ஆக்கிறதான்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. ஸோ இது 3த்தையும் தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ ரெகுலராக பண்ண வேண்டியது இந்த 3 டெஸ்ட் தான். பட் அது தெரிஞ்ச அப்புறமா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதை மட்டும் பண்ணினாலே போகிறோம். அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை வச்சு அந்த நார்மலாக அது ஒன்று இருக்குது, அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு வந்துடுதுன்னா உங்களுக்கு தைராய்டு வந்து கண்ட்ரோலாக இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம். நான் வந்து யோகா வந்து ஆசனாலாம் பண்ண ஆரம்பிக்கிறச்சேயே என்னோட பாடி சேஞ்சஸ்லாம் நல்லாவே தெரிஞ்சது. அதில் பர்டிகுலராக யோகாவுக்கு வந்து என்னோட குரு ப்ளஸ் என் ஹஸ்பண்ட் ஏற்கனவே வந்து நியூஸ் பேப்பரில் படித்து சொன்னார், ஒரு பர்டிகுலர் ஆசனா அண்ட் முத்ரா வந்து இந்த தைராய்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ என் குருவும் அதான் சொன்னார், உனக்கு வந்து இந்த வெயிட் ரிடக்ஷனு உன்னோட தைராய்டெல்லாம் நல்லா இருக்கணும்னா விப்ரீத கரணி முத்ரான்னு ஒரு முத்ரா இருக்குது. அந்த முத்ரையை நீ பண்ணினாக்கா, அதாவது உன்னோட தைராய்டு இங்கே இருக்க உன் தொண்டையில் அது வந்து கீழே படுத்துட்டு நம்ம காலை தூக்கிட்டு நம்ம நெஞ்சு வந்து நம்மளோட தொண்டைக்கிட்ட வரணும். அதுதான் போஸ். அந்த போஸ் பண்ணனா அந்த கால்லேருந்து வர எல்லா பிளட் சர்க்குலேஷனுமே டோட்டலாக நம்மளுக்கு வந்து இந்த தைராய்டு இதுங்க இருக்கு இல்லையா, அந்த த்ரோட்டு அங்கே வந்து சேரும். ஸோ அதில் அந்த ஹார்மோன் இந்த விஷுத்தி சக்கரான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹார்மோனில் வந்து நல்லா சுரக்க வைக்கும். ஸோ அதில் தான் இந்த விப்ரீத கரணி முத்ராவை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு வந்து நல்லாவே குணமாகும். உங்களோட அந்த ஹார்மோனோட அந்த அளவு என்ன ரேஞ்ச் நார்மலாக வரணுமோ அந்த ரேஞ்சு உங்களுக்கு வந்து வந்துடும். அது தவிர அதுக்கு பிராணாயாமமும் இருக்குது. நாடி சுத்தி பிராணாயாமம்னு ஒன்று இருக்குது, பிராமரி பிராணாயாமம்னு இருக்குது. இந்த 2 பிராணாயாமமுமே நம்ம வந்து கூட செஞ்சுருந்தா இந்த ஆசனாவோட ப்ளஸ் மற்ற ஆசனங்களும் சேர்த்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டியது விப்ரீத கரணி முத்ரா, நாடி சுத்தி பிராணாயாமா, அப்புறமா வந்து பிராமரி பிராணாயாமா. அதை தவிர மற்ற ஆக்டிவிட்டியும் மற்ற ஆசனங்களும் சேர்ந்து செஞ்சாக்கா ஷூராக தைராய்டு வந்து நார்மல் லெவலுக்கு வரும். 1992 எனக்கு கல்யாணம். அப்போ 67 கிலோ. அப்புறமா 95ல் 2வது டெலிவரி ஆன அப்புறமா என்னோட வெயிட் வந்து 95. இப்போ வந்து 2025, இப்போ என்னோட வெயிட் வந்து 65. ஸோ அதில் கால்குலேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா 30 கிலோ. ஆனால் நான் 92ல் 67க்கும் அதோடு நான் இன்னும் 2 கிலோவும் நான் வந்து இழைச்சிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இழைச்சிட்டு நான் சோர்வாக இல்லை, நல்லா பிரிஸ்காக தான் இருக்கேன்.
மன ரீதியாக மாற்றங்கள் வந்து நிறையாவே இருக்கும். நிறையா கோவம் வரும். அதுக்கப்புறமா வந்து எல்லா வேலையுமே உடனே செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மை எனக்கு எப்பவுமே உண்டு. ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் வளர்த்துருக்காங்க. நீட்டாக வச்சுக்கணும், இப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும், வீட்டை வந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு மியூசியம் மாதிரி வச்சுக்கணுங்கிற மாதிரி எங்களை வந்து கொஞ்சம் வளர்த்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆகிட்டு வந்த அப்புறமா இவங்க வீடு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலே நம்மளுக்கு உடனே கோவம் வரும். இல்லை பசங்க வந்து ஹோம்ஒர்க் செய்யலை, இல்லை அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு கோவம் வந்து கத்துறது அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அப்புறமா வந்து யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டானா உடனே அழுவேன் நிறையா. ஸோ இந்த அழுகை எல்லாம் கம்மியாச்சு. ஓகே, இட்ஸ்லாம் நேச்சுரல். அதாவது ஒரு காம்னஸ்க்கு நான் வந்து வந்திருக்கேன். ஸோ எதுவுமே நம்ம வந்து சாதிக்கலாம். அந்த ஒரு எதுக்குமே நம்ம வந்து ரொம்ப உடஞ்சி போகாமல் தைரியமாக நம்ம வந்து லைஃப்பை வந்து ஃபார்வர்டுக்கு எடுத்துன்னு போகலாங்கிற ஒரு மனப்பான்மையில் நான் இப்போ இருக்கேன். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போது தைராய்டுங்கிறது வந்து ஆம்பளைகளுக்கும் இருக்குது, பொம்பளைகளுக்கும் இருக்குது. ஆனால் பர்சன்டேஜ் வந்து பொம்பளைகளுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு கல்யாணம் ஆன உடனே 2வது டெலிவரிக்கு அப்புறமா எனக்கு டயக்னைஸ் பண்ணாங்க எனக்கு ஹைப்போ தைராய்டு இருக்குன்னு. ஆனால் நான் அப்போ வந்து சரியாக மெடிகேஷன்ஸ் இனிஷியல் பீரியடில் நான் வந்து சரியாக கரெக்டான மெடிசன்ஸ் வந்து நான் சாப்பிடலை. அவர் டெய்லி காலம்புரை வெறும் வயிற்றில் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மறந்துடுவேன், நான் சாப்பிட மாட்டேன். அதுலேயே பாதி என்னோட ஒரு 10 வருட காலங்கள் கொஞ்சம் எனக்கு சரியான நான் வந்து மெடிசன்ஸ் சாப்பிடாமையே என்னோட ஒரு காலத்தை நான் வந்து கடந்து போயிட்டேன். அதுக்கு நடுவில் நான் என்னோட எக்ஸசைஸ் யோகாவும் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த மெடிகேஷனையும் நான் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா இப்போ நான் வந்து என்னோட மெடிகேஷன் நான் இன்னி தேதி வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னோட தைராய்டு வந்து நார்மலாக தான் இருக்குது இன்னாலுமே. பட் மெடிகேஷன் என்னால் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண முடியல. அதோட டோசேஜஸ் நான் எடுத்துன்னு தான் இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாருமே ஸ்டாப் பண்ணணும்னாக்கா ஃபர்ஸ்ட் இனிஷியல் காலத்துலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த வெறும் வயிற்றில் அந்த மெடிசன்ஸை நீங்கள் சாப்பிட்டுட்டு கரெக்டான அதுக்கு ஒரு டயட்டை சாப்பிட்டுட்டு கரெக்டாக யோகாசனமோ இல்லைனா வாக்கிங்கோ ரன்னிங்கோ பண்ணினீங்கன்னா ஷூராக உங்களோட டோசேஜஸ் நல்லா கம்மியாகி at one point of time you can stop the medication. ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.